வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பண்ண போகிறோன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக வந்து இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிற போகிறோம். அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வறுத்ததெல்லாம் வந்து மிக்சிங் பவுலில் போட்டு இதை வந்து பொடியாக்கிக்கிற போகிறோம். இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வச்சு நம்ம எப்படி கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குது. இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு வெங்காயம். இதோட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியை வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நமக்கு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனை கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட சிக்கனும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து இதை சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ மசாலாவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. மசாலா எல்லாமே வந்து சிக்கனோட நல்லா கோட் ஆகிறோம். அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். இப்போ மசாலா ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிற போகிறோம். இந்த தயிர் வந்து சிக்கனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரை வந்து கொடுக்கும். அதனால தான் வந்து நம்ம தயிர் சேர்த்து செய்கிறோம். இது வந்து புளிப்பில்லாத தயிரை நீங்கள் எடுத்துக்கிறணும். புளிப்போட தயிர் இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்காது. புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் எல்லா கிரேவி மசாலா எல்லாம் வந்து இது பண்ணிடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா சிக்கன்லேருந்து ஆல்ரெடி அதுலேருந்து தண்ணி வந்து வரும். இப்போது சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா வேக விடுங்க. அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா சிக்கன் எல்லாம் புரட்டி விட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் வந்து பிரியுது பார்த்தீங்களா? இது உள்ளதாங்க. இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு சிக்கனும் வந்து வெந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ இந்த டயத்தில் நீங்கள் ஒரு கையளவு வந்து கொத்தமல்லி இலையில வந்து தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க 1 நிமிஷம் வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவியும் வந்து தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க. ஈஸியாக வந்து நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி வீட்டிலேயே செஞ்சிடலாம். இது நம்ம சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட்லாம். அப்போ நல்லாவே வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான பெப்பர் சிக்கன் கிரேவி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.